பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதில் ஜெபத்திற்காக வந்திருக்கிற அனைவரையும் ஹெவன் டிவியின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ மக்கள் இந்த காலை பொழுதை காணலாம் என்றிருந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை அப்பா. இருந்தாலும் எங்களுக்கு இந்த நாளை எங்கள் ஆயுசோடு கூட்டி சேர்த்து தந்த தயவுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களை ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த நாளை உம்முடைய கிருபையோடு நாங்கள் தொடங்க கிருபை தாருங்கப்பா. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்கப்பா. இந்த பகல் முழுவதிலும் கூட இருங்க. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். கனம் துதி மகிமை அவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை பாடலாம். என்னை தொடும் இயேசுவே, ஏழை என்னை தொடும், நீசன் என்னை தொடும், பாசத்தால் என்னை தொடும், நீசன் என்னை தொடும், பாசத்தால் என்னை தொடும். கரம் இன்றியே வேறே கதி இல்லையே, கரம் இன்றியே வேறே கதி இல்லையே. என் நிலை மாறவே அருள் வேணுமே, என்னை தொடும் இயேசுவே. என் நிலை மாறவே அருள் வேணுமே, என்னை தொடும் இயேசுவே. என்னை தொடும் இயேசுவே, ஏழை என்னை தொடும், நீசன் என்னை தொடும், பாசத்தால் என்னை தொடும், நீசன் என்னை தொடும், பாசத்தால் என்னை தொடும். பரிசுத்தமாக்கிடுமே உம்மை போல் வாழ்ந்திடவே, பரிசுத்தமாக்கிடுமே உம்மை போல் வாழ்ந்திடவே. என் பலவீனங்கள் முற்றும் நீங்கிட என்னை தொடும் இயேசுவே. என் பலவீனங்கள் முற்றும் நீங்கிட என்னை தொடும் இயேசுவே. என்னை தொடும் இயேசுவே, ஏழை என்னை தொடும், நீசன் என்னை தொடும், பாசத்தால் என்னை தொடும், நீசன் என்னை தொடும், பாசத்தால் என்னை தொடும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை பொழுதில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 13வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே,
உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். பலவீனமடைந்த ஒரு ஸ்திரீயை இயேசு தொட்டு உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லுகிற ஒரு சம்பவத்தை தான் இங்கே தியானிக்கவிருக்கிறோம். ஒரு ஓய்வு நாளில் இயேசுவானவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு ஸ்திரீ கூனியாக இருந்தாள். அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளை பிடித்திருந்ததினால் அவளுக்கு எவ்வளவேனும் நிமிர்ந்து இருக்க முடியவில்லை. சொல்லப்படுகிறது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ. அவளவால் எவ்வளவேனும் நிமிர முடியாமல் அவள் குனிந்து இருக்கிறாள். இயேசுவானவர் அதை கண்டார். இயேசுவானவர் அதை கண்டபோது அவளை தம்மிடமாய் அழைத்தார். அழைத்து அவளிடம் சொல்கிறார், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது கரங்களை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசுவானவருடைய கை அவள் மீது பட்டவுடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவேனும் நிமிர முடியாதிருந்த ஒரு கூனியை, ஸ்திரீயை இயேசுவானவர் தொட்டவுடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் கூனிகளாகவே காணப்படுகிறோம். பலவீனத்தின் நிமித்தம் கூனியாக இருப்பது, பிசாசின் பிடியின் நிமித்தம் கூனியாயிருப்பது, பலவிதமான பிரச்சனைகளின் நிமித்தம் கூனியாயிருப்பது, பல வகையான காரியங்கள் நிமித்தம் மனம் வேதனையோடு கூனியாயிருக்கிற சூழ்நிலைகளில் நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நாம் அதிகாலை நேரத்தில் ஏசப்பாவின் பாதத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மை அவர் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மை அவர் பார்க்க வேண்டும். அவர் நம்மை பார்த்தார் என்றால் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை கிடைக்கும். இயேசுவானவர் நம்மை பார்க்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஸ்திரீயை பாருங்கள். 18 வருடமாக பலவீனப்படுத்தும் ஆவி. அவள் எத்தனை மருத்துவர்களிடம் போயிருப்பாளோ தெரியாது. ஒருவேளை மந்திரவாதிகளிடம் கூட போயிருக்கலாம். எங்கெல்லாமோ போய் பார்த்து முடியாதபடி அவள் தேவாலயத்தில் வந்து காத்திருக்கிறாள். தேவாலயத்தில் வந்திருந்து வசனத்தை கேட்க வேண்டும் என்று வந்தபோது அவள் இயேசுவானவரின் பார்வையில் படுகிறாள். நிச்சயமாகவே நாம் வசனத்தை கேட்க ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். நம்மையும் இயேசுவானவர் பார்ப்பார். ஒரு நாள் பார்ப்பார், நிச்சயம் பார்ப்பார். நம்மை அவர் பக்கத்தில் அழைத்து தம்முடைய கரங்களை நம்மீது வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நினைத்து பாருங்கள். இந்த 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியோடு கூனியாயிருந்த அந்த ஸ்திரீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாள். வந்தது போல கூனியாக தான் திருப்பி போவேன் என்று நினைத்திருப்பாள். ஆனால் வேளை வந்தபோது இயேசுவானவர் அவளை கண்டார். நமக்கு தெரியும், கானா ஒரு கல்யாண வீட்டிலும் இயேசுவன் அம்மா வந்து திராட்சரசம் குறைபட்டதை சொன்னபோது அவர் ஸ்திரீயை, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். எல்லாத்துக்கும் ஒரு வேளை. இயேசுவானவர் நம்மை சந்திக்க, நமக்கு சுகந்தர, நமக்கு உதவி செய்ய ஒரு வேளை இருக்கிறது. அந்த வேளை வரும்போது இயேசுவானவர் நம்மை பார்ப்பார். அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் நம்மை பார்க்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமாக இருக்கும்போது அவருடைய பார்வை நம்மீது படும். நாம் தேவ சித்தம் செய்து தேவனோடு நாம் உறவு கொண்டிருக்கும்போது நிச்சயமாகவே தக்க சமயத்தில் தக்க பலனை நமக்கு அவர் தருவார். நாம் இந்த கூனியான ஸ்திரீயை பார்க்கும்போது அவளை இயேசு கண்டு பக்கத்தில் அவளை அழைத்து தம்முடைய கரங்களை அவள் மீது வைக்கிறார். வைத்த உடனே அவள் கூன் நிமிர்கிறது. பாருங்கள், எந்த பெரிய ஒரு சோதனையாக இருந்தாலும் இயேசுவானவர் நம்மை தொடுவார் என்றால் அந்த சோதனைகள் எல்லாம் பனி போல் உருகி போகும்.
நாம் நினைத்திராத வேளையில் கர்த்தர் நம் பட்சத்தில் வருவார். நமக்கு ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், சின்னவன் ஆயிரவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஏற்ற காலம் வரும்போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகும். அந்த ஏற்ற காலத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாம் நாமே நிதானிப்போம். நான் என்ன செய்ததனால் எனக்கு இது வந்தது, ஏசப்பா எனக்கு அதை உணர்த்தி தாரும் என்று கேட்கலாம். இயேசுவானவர் நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தில் பேசுவார். நீ அதை செய், இதை செய், எப்படி இரு, அப்படி இரு என்று நம்மை வழி நடத்துவார். அப்படியாக நாம் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் வரும். அந்த நாளில் கர்த்தர் நமக்கு பூரண விடுதலையை கட்டளையிடுவார். நாம் ஒருவரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை பார்க்கும்போது, ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவருடைய கரம் பலத்த கரம். அந்த பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். நாம் பலவீன பாண்டங்களாக இருந்தாலும் நம்மை உருவாக்கிய கர்த்தருடைய கரம் பலத்த கரம். அந்த கரத்தின் கருவியாக ஆண்டவர் நம்மை உபயோகிக்கும்படி ஆண்டவரிடம், ஏசப்பாவிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா எனக்கு வழி காட்டுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் நீர்தான் பரிகாரி, எனக்கு அந்த வழியை காட்டுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே, நான் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் நாம் ஆலோசனை கேட்போம் என்றால் கர்த்தர் நமக்கு அந்த ஆலோசனையை தருவார். அவருடைய ஆலோசனையின்படி நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே ஒரு நாள் நாம் அந்த உயர்ந்த நிலைமையை, விடுதலையை அடைவதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆவோம். பாருங்கள், இந்த 18 வருஷமாய் அந்த பலவீனப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஸ்திரீ, அவள் திடப்பட்ட போது அதற்கு தயாரான போது 1 செகண்டில் அவள் பூரண விடுதலையை பெற்றுக்கொள்கிறாள். அதுபோல நாமும் பலவிதமான காரியங்களினால் நாம் அலைசடிப்பட்டு கொண்டிருந்தாலும் இயேசுவை விடாது பின்தொடர வேண்டும், விடவே கூடாது. ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவரை விட்டு அப்புறம் இப்புறம் சாய்வோம் என்றால், போவோம் என்றால் நமக்கு ஒரு விடுதலையும் வராது. நாம் அதற்கு பதிலாய் தண்டனை பெற வேண்டியது வரும். நமக்கு வேறொரு வழி இல்லவே இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன ஏசப்பா தான் நமக்கு வழி. இயேசுவின் வழியாக நாம் பிரவேசிப்போம் என்றால் நிச்சயமாகவே நல்ல மேய்ச்சலை கண்டடைவோம். நாம் இந்த நேரத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எந்த வழியாக கடந்து செல்கிறோம்? குறுக்கு வழி ஒன்றும் ஏசப்பாவுக்கு பிரியமாயிருக்காது. அவருக்கு பிரியமான வழி கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வழி வேத வசனம். வேத வசனம் உயிருள்ள வசனம். அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமக்குள் புது ஜீவன் வருகிறது. நமக்குள் இயேசுவானவர் பேசுகிறார். அந்த பேசுகிற சத்தம் கேட்டு, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே ஏற்ற காலம் வரும்போது நமக்கு விடுதலை அருள்வது நிச்சயம். நிச்சயம். இந்த ஸ்திரீயை பார்க்கும்போது இயேசுவானவர் அவளை கண்டும் காணாதவர் போல விடல்ல. அவளை கண்டு அவள் பக்கமாய் வந்து அவளுக்கு விடுதலையை கொடுத்தார். நாமும் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது நிச்சயமாகவே அவர் ஒரு நாள் நம்மை பார்ப்பார், நமக்கு விடுதலையை தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். பிரியமானவர்களை, சோர்ந்து போக வேண்டாம். 2 நாள் ஜெபித்தேன், 4 நாள் ஜெபித்தேன், 5 வருடம் ஜெபித்தேன் இல்லை. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அற்புதமாய் நம்மை விடுவிப்பார். நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வசனத்தின்படி நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென்று மிகவும் ஆச்சரியமானபடி நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் நாம் காண்போம். நம்முடைய நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு
விடுதலை தருவார். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வசனத்தை தியானிக்க, உம்முடைய சமூகத்தில் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் இந்த நல்ல நேரத்தை தந்தீரே அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எழுந்து உம்முடைய வசனத்தை கேட்க கர்த்தர் இந்த வாய்ப்பை தந்தீரே, இந்த மனதை தந்தீரே, இந்த சூழ்நிலையை தந்தீரே, எங்களை எழுப்பி விட்டீரே. கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அதனால தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட தருணங்களை எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல வசனங்களை தருகிறீர், எங்களை ஆற்றி தேற்றுகிறீர், எங்களுக்கு வழிகாட்டுகிறீர், எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கண்மணி போல பாதுகாக்கிறீர் அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் உள்ளங்களில் என்னென்ன தேவைகளோடு, பாரங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும் அப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் முடிசூட்டுங்கப்பா ஆண்டவரே. உம்முடையத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ஆண்டவரே சும்மா இருக்காதபடி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும் இருதயத்தை தாருங்கப்பா. அந்த கூனிய ஆன ஸ்திரீ ஆண்டவரே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே அதை நிர்விசாரமாக இருக்காதபடி ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வாழ்கின்ற ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருங்கப்பா ஆண்டவரே. எங்கள் எல்லாரும் நம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வசனம் சொல்லப்படாதிருக்கிற தேசங்களில் எங்கும் உம்முடைய வசனம் ஆண்டவரே கடந்து செல்லட்டப்பா ஆண்டவரே. இதற்கு காரணமாக இருக்கிற ஹெவன் டிவி அப்பா நீர் ஆசீர்வதிங்கப்பா. அதற்கு காரணமாக இருக்கிற பிரதர் மேத்யூ பிரதரையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அவர் இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. சுகபத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. போகிற வருகிற யாத்திரையில் எல்லாம் கூட இருங்கப்பா. தேவ பிரசன்னத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய சமூகம் எப்போதும் அவர்களுக்கு முன்னாக செல்லட்டு. உம்முடைய பிரசன்னம் எப்போதும் அவர்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டப்பா. இந்த ஸ்தாபனத்தில் ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகள் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே தம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிற மிஷனரிஸ் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் அவர்கள் ஊழியம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய திவ்ய பிரசன்னம் இருக்கட்டப்பா ஆண்டவரே. மக்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறந்தருளுங்கப்பா ஆண்டவரே. மெய் தேவன் நீர் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் மாத்திரம்தான் வழி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா ஆண்டவரே, எதிர்ப்புகள் நிறைந்த இடங்களில் அப்பாவின் பாதுகாவலை கொடுங்கப்பா. பகலில் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேவாலயங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா திறந்திருந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரை ஆராதிக்கிற வகையாக கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த எதிர்ப்புகளும் எழும்பாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு உம்முடைய நாமத்தை எதிர்த்து போராடுகிற மக்களை கர்த்தர் சந்தியுங்க ஆண்டவரே. எதிர்ப்புகள் மறையட்டு. இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிற ஜனங்கள் சந்திக்கப்படுவார்களாக ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே செய்கிற ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தின் தலைவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ரட்சியுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்களும் ஆண்டவரே இந்த ஊழியங்களோடு இணைந்து செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. எங்களால் இயன்றதை உமக்கென்று செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, இந்த நாளில் தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. புதிய வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்கப்பா. கடந்து போன வருஷத்தில் ஏதேனும் ஆண்டவரே தீமைகள் ஆண்டவரே இழப்புகள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை தாண்டி வர பண்ணினீரே அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து அப்பா இந்த வருஷத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா
ஆண்டவரே சுகபத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. தாங்கள் திருமண நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பமும் செழித்தோங்கட்டு கர்த்தாவே. ஆண்டவரே கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அப்பா ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கட்டப்பா. சத்ருவானவன் இடையில ஆண்டவரே குடும்பங்களை கெடுத்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டப்பா. பெற்றோர்கள் பிள்ளைகள் திடனற்று போக பண்ணாதபடி ஆண்டவரே சமாதானமாய் ஆண்டவரே அவர்களுக்கு ஆலோசனை கூறும். அவர்களை உம்முடைய வழியில் நடத்தவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே புருஷனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோர்களை இழந்து சகோதரங்களை இழந்து தவிக்கிற மக்கள் ஏராளம் உண்டப்பா. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் கர்த்தர் உம்முடைய ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளை இடுங்கப்பா. ஆண்டவரே வாகனங்களில் யாத்திரை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. விபத்துகளையும் ஆபத்துகளையும் உண்டு பண்ணுகிற துஷ்ட சக்திகள் கிரியை செய்யாதபடி அவற்றின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் முடக்கப்படுவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே நல்ல சந்தோஷமாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே குடும்ப தலைவர்கள் செய்கிற தொழில்களையானாலும் வேலையானாலும் ஆண்டவரே வியாபாரங்களானாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ளட்டப்பா. ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்க. யாரேனும் ஆண்டவரே பலவீனத்தோடு காணப்பட்டால் அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போட்டப்பா. பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த 18 வருடமாயிரு கூனியாயிருந்த அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் பூரண விடுதலையை கொடுத்தது போல ஆண்டவரே பலரும் அநேக நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அற்புதமான விடுதலையை நீர் இறங்கி கட்டளை இடுங்கப்பா. படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி நிறுத்துங்கப்பா. நீர் அவர்கள் மீது கரங்களை வையுங்கப்பா. எழுந்து நிமிர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டப்பா. பல விதமான பிரச்சனைகளிலும் வேதனையான சூழ்நிலைகளிலும் இருந்து கூனி குறுகி போயிருக்கிற மக்களை கர்த்தர் சந்திங்கப்பா. தலை நிமிர பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையானாலும் என் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கும் என்றால் ஆண்டவரே நாங்கள் நிமிர்ந்து நடப்போம் அப்பா. அப்படியா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிமிர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தின் பாரங்கள் நீங்கி போட்டப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. அந்த நேயாத நேரம் நீர் வருவீர் ஆண்டவரே. ஏசப்பா பயங்கரமான சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. வெனிசுலா தேசத்தில் ஆண்டவரே நிலநடுக்கங்கள் நிமித்தம் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே தங்கள் ஜீவனை இழந்திருக்கும் போது கர்த்தாவே அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் எப்போ எங்கே வரும்னு யாருக்குமே தெரியாதப்பா. ஆண்டவரே நீர் எங்களையும் மட்டும் பாதுகாக்கிறீரப்பா. இன்னமும் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அந்த இடத்துல ஆண்டவரே நஷ்டப்பட்ட மக்களுக்காக வேதனையோடும் துக்கத்தோடும் ஆறுதலின்றி தவிக்கிற மக்களை கர்த்தர் ஆற்றி தேற்றுங்கப்பா. ஆண்டவரே இழந்து போன காரியங்களை எல்லாம் மறுபடியும் அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீரே அவர்களோடு கூட இருங்கப்பா. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி எங்கும் நடக்காதபடி தேசங்கள் உணர்வடையட்டப்பா. உணர்ந்து ஜெபிக்கட்டப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் ஓய்ந்து போட்டு கர்த்தாவே. யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் ஏசப்பா. ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளை இடுங்கப்பா. ஆண்டவரே நீ யார் யாருக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரோடும் கூட இருங்கப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த தகப்பனே. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்.